இந்தியாவில் உச்சம் தொடும் அனைத்து விவகாரங்களுக்கும் முடிவு டெல்லியில் தான் எடுக்கப்படும். ஸ்டெர்லைட் வழக்குகள் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் தொடங்கினாலும் கூட சென்னை உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செஞ்சதுக்கு அப்புறம் டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் தான் இரு தரப்பினரும் தங்களுக்கான நீதி வேண்டி முறையிட்டாங்க. இந்த விவகாரம் தொடர்பான சில வழக்குகள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலையும் நடைபெற்றது. இத்தனை நீதிமன்றங்கள்லையும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கத்தான் என்னோட பயணத்தை இங்கிருந்து தொடங்குறேன். நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக வழக்கு தொடுத்திருக்கிறீங்க. அந்த சமயத்தில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? ஆரம்ப கட்டங்களில் அந்த நேரத்தில் அரசாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பெரும்பாலும் அந்த நிறுவனத்திற்கு சார்பாகத்தான் இருந்தாங்க. நாங்கள் நீர் மாசு பகுப்பாய்வு எல்லாம் கொண்டு சொல்லும் பொழுது இதெல்லாம் சரிவர சேகரிக்கப்படவில்லை, முறையாக சேகரிக்கப்படவில்லை, அதனால வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இவங்க கொடுத்துட்டாங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் முன்வைத்தாங்க. அதனால இழப்பீடு கொடுப்பதிலையும் தாமதம் ஏற்பட்டு, ஏன்னா இது நீர் மாசுபடவில்லை, நிலம் மாசுபடவில்லை இந்த நிறுவனத்தாலுங்கிறது அந்த நேரத்தினுடைய அமைப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சரும் அதற்கு ஆதரவாகத்தான் இருந்தாரே ஒழிய மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை இந்த நிறுவனத்திற்கு எதிராகவோ யாரும் இல்லை. அரசு முழுமையாக அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்தது. அதுக்கு பின்னால பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் இந்த அடிப்படையாக கொண்டு மேற்கொண்டு வழக்கு தொடர்க்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிறு சிறு அமைப்புகளாக இருந்த வழக்குகள் எல்லாம் நிறுத்திப்பட்டு நாங்கள் மொத்தமாக பார்த்துக்கிறோங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் ஆலைக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. எந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நடவடிக்கைகள்ல இருந்து அவங்க விலக ஆரம்பிச்சாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் அரசு முழுமையாக அந்த ஆலைக்கு சாதகமாகத்தான் இருந்தது. பின்னால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் நிறைய கருத்துக்களை சேகரித்து மாசு கட்டுப்பாட்டுக்கு எதிராகவே வழக்கு தொடரும் பொழுது அரசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலையிடமிருந்து விலக ஆரம்பித்தது. ஆலைக்கு எதிராக போகல, ஆலையிடமிருந்து விலக ஆரம்பித்தார்கள். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி ஆலையிடம் விழுந்தார். அப்போ அந்த உத்தரவுகள், சில நீதிமன்ற உத்தரவுகள் வரும் பொழுது அவர்கள் ஆலைக்கு ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை, ஒரு நடுநிலை மாதிரி மாறிக்கொண்டே சென்றார்கள். அது ஒரு பிற்காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய எழுச்சி அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த ஆலையை தொடர்ந்து நடத்த முடியாமல், அவ்வளோதான். மக்களுடைய எழுச்சி தான் இது முக்கிய காரணம் ஒழிய அரசினுடைய நடவடிக்கையினால இது நிறுத்தப்பட்டதாக சொல்ல முடியாது. இது எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த வழக்குகள் எல்லாம் கீழமை நீதிமன்றங்கள்ல நடத்தப்பட்டதுக்கு பிறகு மேல் நீதிமன்றங்களுக்கு போனது எந்த காலகட்டத்தில்? கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகளுக்கு எதிராக அரசு இருக்கும் பொழுது வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டே இருந்தோம்னா எந்த பரிகாரமும் கிடைக்கல. அதனால 2005க்கு மேலே மேல் நீதிமன்றங்களுக்கு எல்லா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சேர்ந்து எடுத்து சென்று விட்டார். இங்கே பரிகாரம் எதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிற நிலையில் மேல் நீதிமன்றங்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு ஆய்வகங்களுக்கும் கொண்டு சென்று விட்டார்கள். அதுக்கப்புறம் இங்கிருந்து வழக்குகள் எல்லாம் நின்று போயிட்டது. அதுதான் இந்த ஆரம்பகட்ட நிலையிலேயே அது முடிக்கப்பட்டு விட்டன, அவ்வளவுதான். ஏன்னா அரசுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிப்பதற்கு கீழமை நீதிமன்றங்களில் வாய்ப்புகள் இல்லை. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராயிருந்த பாலசேகரை சந்திச்சு பேசின பிறகு டெல்லியிலிருந்து உச்ச நீதிமன்ற செய்திகளை வழங்கி வந்த ஆங்கில பத்திரிகையின் மூத்த செய்தியாளரான ஜே வெங்கடேசனை சந்திக்க முடிவு பண்ண. 1996 2024 வரைக்கும் பல்வேறு காலங்களில் வெவ்வேறு நீதிமன்றங்களில் நடந்த ஸ்டெர்லைட் வழக்குகளோட பின்னணி குறித்து முழுமையா தெரிஞ்ச இவர் சென்னை பத்திரிகையாளர் காலனியில இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரை சந்திக்க போயிட்டு இருக்கேன். அவரை சந்திச்சு பேசும்போது இந்த வழக்கு விசாரணையில நடந்த பல முக்கிய தரவுகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சார், இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரையிலையும் அந்த பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படி ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பிரச்சனைகளா மாறி பூதாகரமா மாறி மூன்று நிலைமைக்கு வந்துச்சு?
ஸ்டெர்லைட் ஆலை வந்து தூத்துக்குடியில் 1996 நிறுவப்பட்டது. ஸோ அது நிறுவப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்தியாவில் வந்து காப்பர் வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நிறைய தட்டுப்பாடுகள் இருந்தது, விலையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இதை ஸ்டெர்லைட்டை தவிர்த்து வேறு ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ அதனால் இது தூத்துக்குடியில் இது அமைச்சாக்க, அங்கே வந்து தூத்துக்குடிக்கு பக்கத்தில் வந்து இது நிறையா கனிம வளங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த ஆலை அமைக்கப்பட்டது. அதுக்கு ஆரம்பத்திலே வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு, பல்வேறு கிளியரன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட், அவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு கொடுத்தாங்க. அந்த பொதுநல வழக்கில் அவங்க முக்கியமாக காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இதில் சுற்றுப்புற சூழ்நிலைகள் அந்த அனுமதி கொடுத்ததெல்லாம் ரொம்ப தப்பு, இது பல்வேறு ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த அனுமதியை ரத்து பண்ணி அந்த ஆலையை வந்து முதல்ல ஸ்டே கேட்டாங்க. முதல்ல அந்த அனுமதியை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக தான் அந்த முதல் வழக்கே தொடரப்பட்டது. அப்புறம் 1997 வந்து வைகோ எம்டிஎம்கே பொதுச் செயலாளர் அவர் இருந்தார். அப்போ அவர் வந்து திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் மதிமுக பொதுச் செயலாளர் ஆனார். அவர் வந்து இந்த வழக்கை எடுத்திருந்தார். இந்த வழக்கை அவர் எடுக்கும் பொழுது தான் இந்த வழக்கு வந்து ஒரு தீவிரம் அடைஞ்சுது. ஸோ அது அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தோன்னா ஒரு சாதாரண பொதுநல வழக்காக இருந்தது. இந்த வைகோ வந்து அவரே வந்து கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும் பொழுது இது பார்க்கும்போது இது ஒரு நேஷ்னல் அட்டென்ஷன் கிடச்சிது இந்த வழக்குக்கு. அப்போது வந்து அவங்க நீதிபதிகள் வந்து என்னென்னா, இது பல்வேறு காலகட்டங்களில் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகள், அந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிற பல்வேறு அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. ஸோ இது என்னத்தினால நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, இது அனுமதி இல்லை பின்விளைவுகள்லாம் நீங்கள் யோஜனை பண்ணி தான் கொடுத்தீங்களா என்ன அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து அப்போ மனுதாரர் வைகோ என்ன சொன்னார் அப்படின்னா, அதில் வந்து இந்த மெயினாக வந்து சல்ஃபூரிக் ஆசிடு, இன்னும் மற்ற ஆசிட் அமிலங்கள் இதெல்லாம் வந்து காற்றில் வந்து கலக்கிறது. ஸோ காற்றில் கலக்கிறதுனால இது வந்து அந்த பல்வேறு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அதனால் இது வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் எதுவும் பாதிப்பு ஏற்படும், க்ரீன் என்வாயர்மெண்ட்டே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. அப்போது நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, க்ரீன் என்வாயர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆலையில் அமைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் நீங்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஸோ இந்த உத்தரவுகள்லாம் பல்வேறு காலகட்டங்களில் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. ஸோ 2010 வரைக்கும் அந்த கேஸ் இழுக்கடிச்சு என்ன பண்ணாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 2010 இந்த ஆலையை மூடணும் அப்படின்ட்டு அவங்க உத்தரவு போட்டாங்க. ஸோ அதை எடுத்து ஸ்டெர்லைட் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணும்போது 2013 வரைக்கும் அந்த கேஸ் போச்சு. அப்போது முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, 2010 சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இடைக்கால தடை கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம். அப்புறம் 2013 வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அனுமதியை தொடர்ந்து நடத்தலாம், ஆனால் உங்களுக்கு 100 crore ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுறதுக்காக உங்களுக்கு 100 crores ஃபைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ அதாவது சட்டத்தில் என்னென்னா, அந்த பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த ஃபேக்ட்ரினால் பாதிப்பு ஏற்படுறதோ அந்த ஃபேக்ட்ரி தான் வந்து அதுக்கு நிவாரணம் வழங்கணும், இது அரசு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அது வந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் பிரகாரம் 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதித்தாங்க. ஸோ அந்த அபராதத்துறையை வந்து எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே அவங்க தீர்ப்பில் கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஓரளவு அந்த சுற்றுப்புற சூழலை பாதிக்காத வண்ணம் வந்து அவங்க வந்து இந்த ஃபேக்ட்ரி இயங்கின்னு வந்தாங்க. மறுபடியும் வந்து சுற்றுப்புற சூழலை பாதிப்புறது ஏற்படுறது, உச்சநீதிமன்றத்துடைய ஆணைக்கு பிறகும் பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வழக்குகள் தொடரப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க, சைமல்டேனியஸ்னால் நேஷ்னல் ட்ரிபியூனல், க்ரீன் ட்ரிபியூனல் அதுலேயும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலையை மூடணும் அப்படின்ட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றம் போட்ட உடனே நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து ஒரு நிபுணர் குழுவெல்லாம் போட்டு
சைமல்டேனியஸாக ஹைகோர்ட்லேயும் நடந்தது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லையும் வந்திருந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த 2018 அந்த ஒரு துப்பாக்கிச்சூடு அந்த வந்த பிறகு, இந்த 13 பேர் உயிரிழந்த பிறகு என்னன்னா அரசு வந்து இது நிரந்தரமாக மூடணும் அப்படின்ட்டு. ஸோ அது இதுவரைக்கும் சுற்றுப்புற சூழ்நிலை சம்பந்தமாக இருந்த வழக்கு பொலிட்டிக்கல் டேர்ன் எடுத்தது அப்போ தான் 2013. அப்போ அவங்க வந்து என்ன, இது மாசு கட்டுப்பாடு வாரியம் எல்லாருமே வந்து பேசிக் ஹியூமன் டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நிரந்தரமாக மூட வச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்போது நிரந்தரமாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து அதை மூடினது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2024 கடைசியில் என்னென்னா அவங்க வந்து அதில் இருக்கிற எங்களுடைய நிறைய வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேலை இருக்குது, எங்களுடைய மெஷினரிலாம் இருக்குது, அதெல்லாம் துருப்பிடிச்சு போயிடுது, அதெல்லாம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும், எங்களுக்கு 1 வாரம் அனுமதி கொடுங்க, நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு நாங்கள் ஃபேக்ட்ரியில் எங்களுக்கு யாராவது நீங்கள் அனுப்புங்க, ஒரு நிபுணர் குழு அனுப்புங்க, அவங்க மேற்பார்வையில் வந்து நாங்கள் அதெல்லாம் எங்களுடைய ரா மெட்டீரியல்னால எங்களுடைய மூலதனம் எல்லாமே பாதிப்பு ஏற்படுறது, அதனால் அதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த அனுமதி கூட கொடுக்கல. ஸோ இந்த நிலையில் ஒரு நிரந்தரமாக ஒரு மூடும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஜே வெங்கடேசன் வழியா ஸ்டெர்லைட் வழக்கு பத்தி சுருக்கமா அதே நேரத்துல முழுமையான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தின கூடுதல் விவரங்களை நேரடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக டெல்லி வந்திருக்கேன். இப்போ இந்த வழக்குல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் பங்கு என்ன, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்றைய அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் சர்மாவை சந்திக்க போறேன். இந்த ஸ்டெர்லைட் வழக்கை பொறுத்த வரையிலையும் ஆரம்ப காலத்துல தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல என்னெல்லாம் நடந்துச்சு? அதாவது ஸ்டெர்லைட்ன்ற ஒரு தொழிற்சாலை 1995 வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பகுதியில் வந்து நிறுவப்பட்டது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து வழங்கிய அதாவது சில கண்டிஷன்ஸ்லாம் பின்பற்றி அவங்க அந்த தொழிற்சாலையை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் வந்து 2007 காலகட்டத்தில் அந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவதற்காக அவங்க வந்து என்னென்னா நீதிமன்றங்களை அணுகி அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலை வந்து விரிவுபடுத்தப்பட்டது. 2013 வாக்கில் அதாவது என்னென்னா ஸ்டெர்லைட்டோடைய தொழிற்சாலை இயங்கக்கூடிய பகுதியிலேருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் தொழிற்சாலையிலேருந்து ஏதோ ஒரு மாசு அதாவது என்னென்னா புகை போன்ற ஒரு இது வந்து வெளியேறியதுனால மக்கள் வந்து அதனால் அவதிப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய காற்று மற்றும் நீர் மாசை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட்டு யூனிட்டுக்கு வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட மின்சாரத்தை துண்டித்து அவங்க வந்து என்னென்னா மாசு சம்பந்தமான அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த தொழிற்சாலை இயங்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அதை எதிர்த்து முதல் முறையாக 2013 ஸ்டெர்லைட் நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் நம்ம வந்து தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு முன்னாடி அணுகுனாங்க. பிற்பாடு அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதன்மை அமர்வு வந்து டெல்லியில் இருக்குது. அங்கே வந்து அந்த வழக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டு பசுமை தீர்ப்பாயம் அந்த சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அதை வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டு தன்னோட உத்தரவில் 100 கோடி ரூபா அபராதம் விதிச்சு அந்த அபராதம் வந்து இந்த மாசுனால் அவதிப்பட்ட மக்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை பயன்படுத்த சொல்லி ஒரு உத்தரவுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 2013 அந்த உத்தரவிட்டாங்க. இதற்கப்புறம் ஸ்டெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 முன்ன நடந்த அதே மாசு சம்பந்தமான மாசுல வந்து மக்கள் அவதிப்பட்டது, அதில் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருந்ததுனால அதே அந்த சமயத்தில் அதாவது சரியாக சொல்ல போனால் 18/5/2018 அன்று மக்கள் வந்து ஒரு புகை வெளியேறியதாகவும் அதில் மக்கள் அதிகப்படியான மூச்சு திணறலும் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் அதாவது சுவாச ரிலேட்டடாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்து இருந்ததாக கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அப்போ அங்கே இருந்தக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதிகாரிகள் போய் அந்த ஆலையை இது பண்ணி
அடுத்த நாளே 19ஆம் தேதி போய் அந்த ஆலையை வந்து ஆய்வு பண்ணி அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய வந்து மின்சாரம் துண்டிக்கப்படுது. அவங்களுக்கு வந்து அவங்களோட பெண்டிங், அதாவது அவங்களோட ரெனியூவல் வந்து பீரியாடிக்கலாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸில் ரெனியூவல் பண்ணோம். அதை வந்து அந்த ரெனியூவலும் நம்மக்கிட்ட பெண்டிங் இருக்குது. பட் இந்த மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ஆலை இயங்கிக்கிட்டு இருக்கிறதுன்ற மக்களுடைய புகாரின் அடிப்படையில் அரசாங்கமானது இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் 28/5/2018 அந்த தொழிற்சாலையை, அந்த ஆலையை பர்மனெண்ட்டாக மூட சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் வந்து நம்ம வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் தன்னுடைய வழக்கை வந்து இங்கே முன்வைக்கிறாங்க. ஆலை வந்து மூடப்பட்டது சட்டப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஃபைல் பண்ணாங்க. தமிழக அரசு மேலும் சில நபர்கள், அதாவது பொது நபர்கள் வந்து இந்த வழக்குக்கு வந்து தன்னை ஆஜர்படுத்தி கொண்டார்கள். பசுமை தீர்ப்பாயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடந்த சட்ட சிக்கல் என்னென்னா, தமிழக அரசு போட்ட ஒரு ஆணை, அரசு ஆணையே பசுமை தீர்ப்பாயம் அந்த அரசு ஆணையை தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரம் ஒரு பசுமை தீர்ப்பாயத்துக்கு இருக்கா. ஏன்னா இட் இஸ் கவர்ன்ட் அண்டர் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட். ஒரு அரசு ஆணையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றால் அது வந்து அரசியல் சாசன அமைப்பில் கொடுக்கப்பட்ட அதிகாரம். எந்த ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஒரு அரசு போட்ட ஒரு உத்தரவை, ஆணையை, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஜிஓவை செட்டசைட் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இருக்கிற அதிகாரத்தை எப்படி வந்து என்ஜிடி வந்து அதை வந்து அந்த அதிகாரத்தை எடுத்து இது பண்ண முடியும்னு நம்மளோட வாதங்கள் இருந்தது. பட் இதெல்லாம் பொருட்படுத்தாத பசுமை தீர்ப்பாயம் ஒரு தனிநபர் குழு அமைச்சு அந்த குழுவோட அறிக்கையின் அடிப்படையில் மீண்டும் வந்து இவங்களுடைய என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சு அவங்கள வந்து செயல்பட விடுங்கன்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து என்ஜிடி வந்து பிறப்பிச்சிருச்சு. அதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நாம் வைத்த, அதாவது என்னென்னா பசுமை தீர்ப்பாயம் முன்பு வைத்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை, நம்மளுடைய வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பசுமை தீர்ப்பாயத்திற்கு ஒரு அரசு ஆணையை தள்ளுபடி செய்வதற்கோ அதை வந்து இது பண்ணுறதுக்கு அதை வந்து ஆராயவோ அதிகாரம் இல்லை என்று சொல்லி பசுமை தீர்ப்பாயத்தோடைய உத்தரவை வந்து தடை செய்து விட்டது, அதை தள்ளுபடியும் செய்து விட்டது. இதற்கு எதிர்த்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாம தவறு செஞ்சிட்டோம்னு ஆலை நிர்வாகம் இந்த அரசு ஆணையை ஹைகோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ண ஆர்டரை ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க உங்களோட ஆலையிலிருந்து மாசு வெளியேறியதும், அந்த மாசு வந்து பார்த்தீங்கன்னா அது பூமிக்கும் காற்றுக்கும் மிக கொடிய மாசு. உங்களுக்கு அயன், கேடியம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த காப்பர் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய அந்த கழிவு வந்து ஏகப்பட்டது இருக்கும். அதை வந்து ஸ்டாக்ஸாக நிலத்தில் வந்து குமிச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து என்னென்னா நம்மளோட ஆய்வின் அறிக்கையிலே நம்ம சமர்ப்பிச்சிருந்தோம். அப்போது அந்த காலகட்டத்தில் நான் தான் பசுமை தீர்ப்பாயத்தோடைய தமிழக அரசோட வழக்கறிஞராக இருந்தேன். ஸோ அது அந்த டைமில் இதையெல்லாம் நம்ம வந்து ரிப்போர்ட்டாகவே ரெடி பண்ணி போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் போனாங்க. ஹைகோர்ட் வந்து ஆலைக்கு எதிராக இருந்தது. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அந்த உத்தரவை எதிர்த்தார்கள். அந்த உச்சநீதிமன்றம் அந்த தலைமை நீதிபதி முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி ஒன்ஸ் அண்ட் ஆல் ஃபைனலாக அந்த ஹைகோர்ட் வழங்கிய உத்தரவு செல்லும் அப்படின்னு சொல்லி ஆலை நிர்வாகம் போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால இந்த இந்த வழக்கு என்பது இந்த மாசு சம்பந்தமாக இந்த தொழிற்சாலை மூடியது சரியே அப்படின்றது இந்த வழக்கோடைய நம்ம வந்து நீரோட்டத்தில் பார்த்தோம்னா அது சரியான தீர்ப்புன்றது நம்ம எல்லாத்துக்கும் புலப்படும். தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல என்ன நடந்துச்சுன்றத வழக்கறிஞர் ராகேஷ் சர்மா வழியா தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தபடியா ஸ்டெர்லைட் வழக்கின் இறுதி காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ ஸ்டெர்லைட் வழக்கை உன்னிப்பா கவனிச்சு டெல்லியிலிருந்து செய்திகளை வழங்கிட்டு இருந்த செய்தியாளர் நிரஞ்சனை சந்திக்கத்தான் இப்போ நான் உச்சநீதிமன்றம் வந்திருக்கேன். தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு இங்க உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்குல ஸ்டெர்லைட் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சாங்க? ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை
அவங்க வந்து பொலிட்டிக்கலாக அணுக தொடங்கினாங்க ஆரம்பத்திலேருந்தே. ஏன்னா இந்த போராட்டமாகட்டும், அதுக்கப்புறம் நடந்த துப்பாக்கிச்சூடாகட்டும், இது எதுக்குமே நாங்கள் டைரக்டாக பொறுப்பு கிடையாது, இது எல்லாமே அரசியலாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக இயங்கக்கூடிய எங்களுடைய ஆலை மீது சரியா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில், ஆனால் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வாதங்களை டைரக்டாக உச்சநீதிமன்றத்தில் வைக்க முடியாது, அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க இன்டைரக்டாக வந்து அதைத்தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து மீண்டும் மீண்டும் அரசியலாக்கப்படுது, எங்களுடைய ஆலையில் மூலிமா இவ்வளவு கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வருது, நாங்கள் இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறோம், இத்தனை கோடி ரெவன்யூ நாங்கள் ஈட்டுறோம், லோக்கலில் இருக்கக்கூடிய இத்தனாயிரம் குடும்பங்கள் எங்களால் வந்து பலனடைகிறாங்க, எங்களுடைய ஆலை மூடப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் எந்த அளவுக்கு காப்பர் உற்பத்தி பாதிக்கப்படும், எந்த அளவுக்கு காப்பர் உற்பத்தியில் எங்களுடைய கம்பெனி பயன்படுது, இது மற்ற நிறுவனங்கள் போட்டியாக எங்களுக்கான செயல்பாடுகளாக இருக்குது, நாங்கள் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நார்ம்ஸ் எதையுமே நாங்கள் மீறலை அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி அவங்க எங்கே போனாங்கன்னா எலெக்ஷன் நடக்கக்கூடிய சமயம் அப்படின்றத வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஆண்டுகளில் எலெக்ஷன் வர இருந்தது அப்படின்றதுனாலையும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்தனாலையும் அதை மீண்டும் மீண்டும் அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருந்தது வந்து இந்த கேஸில் முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எங்களுடைய ஆலை இந்த மாதிரியான சுகாதார சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்துது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான அரசுக்கிட்ட அறிவியல் ஆய்வுகள் எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்ட எந்த ஒரு டெக்னீஷியன்ஸுமே கிடையாது, சும்மா வெறுமனே சொல்கிறாங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஈகோவையும் ஹர்ட் பண்ணிச்சு, அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய ஒரு குறையாக இவங்க சுட்டி காட்டிட்டாங்க, அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட நிபுணர்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த தருணத்தில் தான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான விஷயமா இந்த வழக்கு மாற தொடங்குச்சு. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு அப்ப ஆட்சியில் இருந்த அதிமுக அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அதை தொடர்ந்து திமுக வந்தாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இல்ல, இந்த ஆலை மூடப்படணும் அப்படின்ற விஷயத்துல திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஆனா இதுல அதிமுக மீது இன்னும் ஒரு அழுத்தம் இருந்தது. எனக்கு காரணம் அந்த துப்பாக்கிச்சூடு, அதுக்கப்புறம் நடந்த 13 பேருடைய கொலை அப்படின்றதுதான். இதுல அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் அப்படின்றதுனால இந்த வழக்க ஒருவேளை உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இடைக்காலமா ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கெட்ட பேரோட சேர்த்து அதிமுக அரசின் மீதான மற்றொரு அழுத்தமா இது மாறிடும். அதனால சுப்ரீம் கோர்ட்ல மீண்டும் மீண்டும் எனக்கு நல்லா நினைவு இருக்கு, இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஸ்டெர்லைட் ஆலை திடீர்னு ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, எங்களுடைய உபகரணங்கள்லாம் அவங்க ரொம்ப நாளா மூடி கிடக்குது, அதுல நிறைய அமிலங்கள்லாம் இருக்குது, நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்க மிக்சர் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை பராமரிக்காம விட்டா அது வந்து வெளியேறிடுச்சுன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், நாங்க வெறும் ரிப்பேர் ஒர்க்குக்கு மட்டும் அதை திறக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு இடைக்கால உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போடுறாங்க. ஆனா ஏடிஎம்கே கவர்மெண்ட் அந்த பெட்டிஷனை கூட கடுமையாக எதிர்த்தாங்க. என்னன்னு சொல்லி எதிர்த்தாங்க, ஒருவேளை இந்த ஆலை ஒரு நாள், இந்த வார்த்தையை தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் பயன்படுத்தினது, ஒரு நாள் 1 மணி நேரம் இந்த ஆலை மீண்டும் திறக்கப்பட்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுரும், அது கைமீறி போயிடும், அப்படியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவால ஏற்பட்டுச்சு அப்படின்ற கெட்ட பேர் உங்களுக்கு வந்துட வேணாம் அப்படின்ற மாதிரியான ரொம்ப கிளவரான ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. ஏன்னா அந்த துப்பாக்கிச்சூடு நடந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு மனநிலை இருந்துகிட்டு இருந்த சூழல் அது. அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பொதுவா இப்படியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுருதும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கடுமையா திட்டுவாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதா உன் வேலை, போய் அதை பாரு அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனா அந்த தருணத்துல அது சரியா பட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதனால இன்ட்ரீம் பெட்டிஷனை கூட நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா, ஏன்னா அந்த விஷயம் அப்படின்றது, தூத்துக்குடி விஷயம் அப்படின்றது திமுகவுக்கு தேர்தலில் பெரிய ஒரு பலம் கொடுக்கக்கூடிய விஷயமா மாறி இருந்தது. அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. இதுல கொரோனா சமயத்துல ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணணும், ஏன்னா நாடு ஃபுல்லா ஆக்சிஜன் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தப்போ திருப்பி ஒரு கிளவரான விஷயத்தை எடுத்துட்டு வராங்க ஸ்டெர்லைட் ஆலை. ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த ஆலையை நாங்க திருப்பி இயக்கி அதுல வரக்கூடிய ரிப்போர்ட்டை பாருங்க, இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்க கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்றத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கோர்ஸ் பிசினஸ் மேன் அதுதான் பண்ணுவாங்க.
கரெக்டா அந்த கொரோனா டைம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டருடைய பற்றாக்குறை நிறைய இருந்தப்போ அதை கொண்டு வராங்க. எங்களுடைய ஆலையில நாங்க வந்து ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி தரோம் அப்படின்றத வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க. அந்த டைம்ல அத்தனை பேர் உயிரிழந்துகிட்டு இருந்தாங்கன்றதுனால கோர்ட்டு ஒரு சமயம் யோசிச்சாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வேதாந்தா நிறுவனத்தை விட இன்னும் கிளவரா போனாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங் வைக்கிறோம், நாங்க எல்லா கட்சியும் நாங்க சேர்த்து அவங்களுடைய முடிவை கொண்டு வந்து சொல்றோம் அப்படின்னு. அப்படி கூட்டத்தை நடத்தி அதை கொண்டு வந்து இங்க சொன்னாங்க. பொதுவா அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்ன்றதுனால, மக்களுடைய உயிர் பிரச்சனையில் இருக்கு அப்படின்றதுனால நாங்க திறந்துக்கலாம்னு அனுமதிக்கிறோம் அப்படின்னு. பட் அங்கேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்கெட்ச் அப்படின்றது வந்து பக்காவா வச்சிருந்தாங்க. என்னன்னா, இந்த இடைக்காலமா திறக்கிறது வெறும் ஆக்சிஜன் உற்பத்திக்கு மட்டும்தான். அதை தாண்டி வேற எந்த எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்க தொடக்கூடாது. அவங்க அப்படி ஆக்சிஜன் உற்பத்தி பண்றப்போ நாங்க கூட இருக்கணும், எங்களுடைய அதிகாரிகள் கூட இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க உறுதிப்படுத்துங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அடுத்த ஆர்டர் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டா அந்த க்ளோஸ் பண்ணிடணும், அதுக்கும் நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை கேட்டு அதை ரிட்டர்ன்ல வாங்கிட்டாங்க. ஏன்னா 3 மாசம் கழிச்சு திருப்பி கண்டினியூ பண்ணலாம்ல. அதனால இந்த ஆலை தொடர்ச்சியா மூடப்பட்டே இருக்கணும் அப்படின்றதுல இந்த 2 கவர்மெண்ட்டுமே சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீனா இருந்தாங்க. பொலிட்டிக்கல் தாண்டின விஷயங்களை பார்த்தா சட்ட ரீதியிலான விஷயங்கள்ல 2 பேருமே ரொம்ப தீவிரத்தன்மையா இருந்தாங்க. பட் அதுக்கான காரணங்களும் அவங்களுக்கு சமநிலையில இருந்துச்சு. ஸ்டெர்லைட் ஆலை மறுபடியும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் என்ஜிடில ஏற்கனவே அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் போக சொன்னாங்க, அங்கேயும் முடிஞ்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டான ஜட்ஜ்மெண்ட் தான் வந்துச்சு. மெயின் விஷயம் அரசுடைய கொள்கை முடிவு சார்ந்த விஷயம் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக அண்டர்லைன் பண்ணியே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட அவங்க டைரக்டாக இந்த விஷயத்தில் நேரடியாக வந்து இந்த ஆலையை நாங்கள் திறக்கிறோம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கிடையாது. ஏன் அதை சொல்கிறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் அப்புறப்படுத்தணும், அதை வந்து நாங்கள் மீண்டும் இயக்கி பார்க்கணும், ரொம்ப நாளாக கிடக்குது அப்படின்னு கடைசியாக ஒரு முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஆக்சிஜன் எடுத்ததுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு முயற்சியும் அவங்க எடுத்து பார்த்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு கொடுத்தது ஆக்சிஜன் சப்ளைக்காக மட்டும்தான், அதை மேற்கொண்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடைக்காலமாக திறக்கிறதுக்கான அனுமதியை கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்தோம், மீண்டும் ஒரு முறை கொடுக்க முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கணும், ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து போராட்டங்கள்லாம் ஈடுபடுறாங்க. ஹைகோர்ட்லலாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸுகளில் ஏதாவது டிசிஷன் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தால் ஒழிய மற்ற வகைகளில் அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு. அன்லெஸ் அன்டில் கவர்மெண்ட் வந்து பாலிசி டிசிஷனை மாற்றாத வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அந்த காலகட்டத்தில் இங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து செய்திகளை வழங்கிய மூத்த பத்திரிகையாளர் ஜே வெங்கடேசன் கிட்ட இந்த வழக்கு தொடர்பா எனக்கு எழுந்த பொதுவான சில கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் உண்மையிலேயே அவருடைய பரந்துபட்ட பார்வையைத்தான் வெளிப்படுத்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா? இந்த ஆலை மூடப்பட்டதால நமது நாட்டின் பொருளாதாரத்துல ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டிருக்கா? அது நிச்சயமாக. ஏன்னா இது ஆரம்பத்தில் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஒரு சாதாரணமாக போயிட்டு இருந்த பொழுது வைகோ வந்த பிறகு இதுக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூச ஆரம்பித்தாங்க. ஸோ நீதிமன்றத்திலேயே கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கட்டும், வேதாந்தா வந்து இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் தான் முழுக்க காரணம், இது வந்து சைனாவோட தூண்டுதல் பேரில் தான் வந்து இந்த மாதிரி மனுதாரர்கள் வந்து தொடர்ந்து மனு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்தியா வந்து காப்பர் வந்து, அதாவது செம்புன்னு சொல்லுவாங்க, அதை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆலை வந்து இந்த இந்திய பொருளாதாரத்தில் ஒரு 40% எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நிலைமை மாறி இப்போ இது மூடினதுனால இப்போ வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 இருந்தது ஒரு டன்னு. அதுக்கப்புறம் அது மூடின பிறகு 7000 ஆயிடுச்சு. இதனால் வந்து ஜிடிபியே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 20,000 கோடி ரூபாய் இந்திய எக்கானமியில் அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் இது வந்து அதை அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கொடுத்து, இந்த எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் என்ன கொடுத்தாலும் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து அதை கன்வின்ஸ் ஆகலை. இப்போ அல்டிமேட்லி சுப்ரீம் கோர்ட் வந்து
நீங்கள் என்ன, அதாவது இது வந்து நாங்கள் பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ எக்கனாமிக் ரீசன்ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு இட். இது ஒன்லி கன்சர்ன் இஸ் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் அபவுட் ஹவு இட். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இதில் இந்த நியூக்ளியர் பிளான்ட் செர்னோபில் ஆயிடுத்து இல்லையா, அதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து அது ஈடு செய்ய முடியாத ஒரு பாதிப்பு ஆகிடும். அதனால் வி டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இதில் என்னென்னா நேரடியாகவே வந்து இது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருந்தது தவிர்த்து மத்திய அரசு நேரடியாக வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கலை. ஏன்னா வேதாந்தா வந்து ஒரு பெரிய இது அவங்களுடைய ஏன்னா யூகே பேஸ்டு கம்பெனி, அது ஒரு பெரிய கம்பெனி. அதனால் அவங்க நேரடியாக வந்து இதனால் அவங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்ன தான் சொன்னால் கூட இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓரளவு பெட்டிஷனருக்கு அகெயின்ஸ்டாக இருந்து வேதாந்தாக்கு சப்போர்ட் பண்ணி ஆமாம் இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எக்கானமி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இதுக்கே போகலை, அந்த இஷ்யூக்கே அவங்க போகலை. அதனால தான் அது மாதிரி ஆயிருக்கு. இப்போ மீண்டும் வந்து என்னன்னா இப்போ இந்த வேதாந்தாவுடைய மெயின் கன்டென்ஷன் என்னென்னா இது வந்து கிட்ட ஒரு 3-4 லட்சம் மக்களுக்கு இது வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தது. அந்த ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 பேர் நேரடியாக தொடர்பில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்புறம் ஆன்சலரி எம்ப்ளாய்மெண்ட்டு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸு அதுலேருந்து வர்றதுக்கெல்லாம் ஒரு மறைமுகமாக ஒரு 3 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய எல்லாரோடைய இன்கமும் அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் இப்போ அதை வந்து மறுபடியும் ஆலையை துவங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேரடியாக வந்து இப்போ ஓரளவு வந்து இப்போ சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த நிலையில் லிமிட்டட் எக்ஸ்டென்ட் எப்படி, அதாவது பாதிப்பு ஏற்படாத வண்ணம் லிமிட்டட் எக்ஸ்டென்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ ஸ்டெர்லைட் வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து என்னென்னா இவங்க ஸ்டெர்லைட் ஆலை தூண்டுதல் பேரில் தான் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. பட் அதுக்கு நேரடியாக எந்த விதமான ப்ரூஃப் கிடையாது. பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா அவங்க வந்து ஒரு 100 ரூபா எல்லாருக்கும் கொடுத்து பொலிட்டிக்கல் இதில் வந்து 100 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து வராங்க இல்லையே, அதே மாதிரி கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லையே. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் அந்த போராட்டத்துக்கு மத்திய அரசிலிருந்தோ மாநில அரசிலிருந்தோ எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை. ஸோ அதனால் இந்த நிலைமையில் இப்படி இருக்கு. அன்னைக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் முதல் அடி எடுத்து வச்சு தொடங்கின பயணம் நிஜமாவே 1000 மைல் பயணமா மாறிடுச்சு. இதுல 1000 கேள்விகள் இருக்கத்தான் செஞ்சுது. இது அத்தனைக்கும் பதில் கிடைச்சதான்னு பார்த்தா கிடைச்ச சில பதில்களும் புதிய பல கேள்விகளை எழுப்புது. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் காலத்தால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும்.